RSS அணிவகுப்பு தொடர்பாக உயர்நீதிமன்ற விதிகளின்படி கூடுதல் விவரங்களை அளித்தால் அனுமதி வழங்கப்படும் என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. RSS அணிவகுப்பு தொடர்பாக காவல்துறை அளித்த விளக்கம் குறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நீதிமன்ற விதிகள்படி கூடுதல் விவரங்கள் அளித்தால் அனுமதி அளிக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. விஜயதசமியை முன்னிட்டு அக்டோபர் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 58 இடங்களில் அணிவகுப்பு நடத்த RSS அனுமதி கோரி மனு தாக்கல் செய்தது. இதில் காவல்துறை தற்போது ஒரு விளக்கத்தை அளித்துள்ளது. அதை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். RSS அணிவகுப்பு தொடர்பாக உயர்நீதிமன்ற விதிகளின்படி கூடுதல் விவரங்களை அளித்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. இப்ப RSS அணிவகுப்புக்கு காவல்துறை சில விஷயங்கள் கொடுத்தால் மட்டும்தான் அனுமதி வழங்கப்படும்னு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது பத்தின விரிவான தகவல்களை சொல்லுங்க. பூர்ணிமா, விஜயதசமியை முன்னிட்டு அக்டோபர் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 58 இடங்களில் அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரி RSS அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் என்பது நீதியரசர் ஜெயசந்திரன் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் தங்களுடைய அனுமதி கேட்பதாகவும், ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. மாநிலம் முழுவதும் ஒரே காரணத்தை கூறி அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும், நாடு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் மட்டும் அனுமதி மறுக்கப்படுவதாக மனுதாரர்கள் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. அப்போது குறுக்கிட்ட நீதியரசர் ஜெயசந்திரன் அவர்கள் கடந்த ஆண்டு ஊர்வலத்தின் போது பிரச்சனை ஏற்பட்டதாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் அதுபோன்ற சம்பவங்கள் எதுவுமே நடைபெறவில்லை என்று தெரிவித்தார்கள். மேலும் காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது அனுமதி கோரக்கூடிய பல இடங்களில் அணிவகுப்புக்கான மாற்று தேதி மற்றும் மாற்று வழித்தடம் குறிப்பிடப்படவில்லை எனவும், எவ்வளவு பேர் கலந்து கொள்கிறார்கள், தொடங்கும் இடம் மற்றும் முடியும் இடம் குறிப்பிடப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் யார் தலைமையில் ஊர்வலம் நடைபெறுகிறது என்ற தகவல்களும் அந்த விவரத்தில் இல்லை என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றம் வகுத்த விதிமுறைகள் படி கூடுதல் விவரங்களை அளிக்கக்கூடிய பட்சத்தில் அணிவகுப்புக்கு அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என அரசரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் RSS அணிவகுப்புக்கு அனுமதி வழங்குவதில் அரசினுடைய நோக்கம் என்ன என கேள்வி எழுப்பிய நீதியரசர் காவல்துறை கேட்கக்கூடிய விவரங்களை அளிக்க மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.